இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோடா. நீ எப்படி பார்க்க? எங்களை மன்னிச்சிடுப்பா. ஆமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இல்ல அசோக், இத்தனை நாளா உன்னை பத்தி தெரியாம இருந்துட்டோம்ல. இட்ஸ் ஓகேப்பா, அதான் வந்துட்டேன்ல. உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம்டா. உள்ள வா அசோக், வா நம்ம வீடுதான். கம், வா அசோக். உள்ள போல வா. பாப்பா வா அசோக். இதான்பா உன் வீடு. அங்க பக்கத்துல இருக்கானே உன் பெரிய தம்பி ராகவ், அவன் சின்ன Hello. தம்பி விஷால். ஹாய். உன் பின்னாடி நிக்கிறா பாரு உன் தங்கச்சி பல்லவி. ஹாய். ஹாய். மித்ராமா எல்லாரையும் எனக்கு போட்டோல ஓ, காமிச்சிருக்காங்க. பாட்டி ஆ? எப்படி இருக்கீங்க? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ்கரா, இங்க என்னப்பா நடக்குது? யார் இந்த பையன்? அத்தை, இன்னுமா உங்களுக்கு இவ யாருன்னு தெரியல? ஆஹா. உங்களோட பெரிய பேரை நம்ம அசோக் அத்தை. ஆ. குறப்பிரசவத்துல பிறந்து இறந்து போயிட்டதா நினைச்சேன் என் பையனை என் ஃப்ரெண்டு டாக்டர் மித்ரா தான் எனக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க அத்தை. என் பேர உயிரோட இருக்காதா? ஆமா அத்தை. அசோக், அசோக், நான் உன் பாட்டிப்பா, உன் பாட்டி. என் பேர அம்மா, இது நம்ம அண்ணா அசோகா. பிரதர், உங்க எல்லாருக்கும் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பிகாஸ் மித்ராமா உங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ராகவ், நம்ம அண்ணன் சாகலடா, உயிரோட தான் இருக்கான். ஏய், சூப்பர்ண்ணா. ஆ, அம்மா, அசோக் உயிரோட இருக்காருன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்லம்மா. ஆமாமா, ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுமா. குழப்பமே வேண்டாம். நான் உங்களுக்கெல்லாம் விவரமா சொல்றேன். அசோக் உயிரோட இருக்கிறது எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். அசோக் குறைபாடோட பிறந்ததுனால டாக்டர் மித்ரா தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு இவனை தான் பாதுகாப்புல வளர்த்திருக்காங்க. அசோக்குக்கு குணம் ஆகாது, அதனால இந்த விஷயத்த சொல்லி நம்மள வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அசோக்க பத்தி நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க.